ஆன்மா அறிகிறது எப்படி? ஆன்மா அறிஞ்சா பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. சொல்லிட்டு அப்புறம் ஆன்மாவை எப்படி அறிகிறதுன்னு கேட்டான்னு சொன்னா அது சாஸ்திரங்க இந்த மாதிரிதான் மழிப்பிட்டு போயிருது. மனசால் அறிய முடியாது, புத்தியால் அறிய முடியாது, உடலால் அறிய முடியாது, புலன்களால் அறிய முடியாது. நம்மகிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான். நம்மகிட்ட மனசு இருக்கு, புத்தி இருக்கு, உடல் இருக்கு, கருவி இருக்கு. இது எதாலே அறிய முடியாதுன்னு சொன்ன பிறகு நம்ம எப்படிதான் அறியறது அது ஆத்மாவை? ஆனா ஆத்மாவை அறிஞ்சாதான் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிட்டு சொல்லிடுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நீ ஆத்மாவை அறிஞ்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. ஆனா ஆத்மா அறியறதுக்கு நமக்கு எந்த கருவியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடியாதுன்னு. பிறகு எப்படிதான் ஆத்மாவை அறியறது? அதுக்கு அவங்க பதில் ஒரு அழகா ஒரு பதில் சொல்லிடுறாங்க. உன்னுடைய ஆன்மாவால ஆன்மாவை அறிவாயாக. உன்னுடைய ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறி நீ சொல்லிடுறாங்க. ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவோம். தன்னுடைய உறவினரை காணும்னு சொல்லி ஒருத்தர் போலீஸ்ல போய் புகார் கொடுக்கிறார். ஐயா, இப்படி ஒரு 10-15 நாளா என்னுடைய ரிலேட்டிவ் காணாம போயிட்டாரு, கொஞ்சம் கண்டுபிடிச்சு தாங்கன்னு சொல்லி புகார் கொடுக்கிறார். அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்கிறார், சரி அவர் காணாம போனாரு, 15 நாளா காணாம போயிட்டாருன்னு சொல்றீங்க, அவர் கடைசியா எந்த ஊருக்கு போனாருன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? அவர் எந்த ஊருக்கு போனாருன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் நம்ம அவரை விசாரிச்சு அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற கொஞ்சம் முயற்சி பண்ணலாமா, கொஞ்சம் உதவியா இருக்குமே, அது யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேட்கிறார். ஒரே ஒருத்தருக்கு தெரியும் அவர் கடைசியா எந்த ஊருக்கு போனாருங்கிறது, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியுங்கிறார். சரி, அந்த ஒருத்தர் யாரையா கேட்டா அவரு தான் காணாம போனவருங்கிறார். இந்த காணாம போனவருக்கு தான் தெரியும், அது நிச்சயமா தெரியும், இது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த காணாம போனவருக்கு தான் அவர் கடைசி எங்க போனாருன்னு தெரியும்னு சொல்லி சொன்னா பிறகு எப்படிதான் அதை கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஆன்மாவை அறியறதுக்கு ஆன்மாவால தான் முடியும்னு நம்ம சொல்லும் பொழுது காணாம போனவருக்கு தான் காணாம போனவர் எந்த ஊருக்கு கடைசியா போனாருன்னு தெரியும்னு சொன்ன மாதிரி. அப்ப இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய ஒரு கதையாகி போயிடும். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அப்படி முடிப்பாங்க. நாட் டிடெக்டபிள்னு சொல்லி முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த மாதிரி இதை கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற ஒரு லிஸ்ட்ல போட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி அதை அந்த லிஸ்ட்ல சேர்க்கிற அளவுக்கு இது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு வகையில பார்த்தோன்னு சொல்லி சொன்னா ஆன்மாவால தான் ஆன்மா அறிய முடியும்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னொரு இடத்துல அஞ்ஞானம் எல்லாம் போன நிலையில நம்ம ஆன்ம சாட்சாத்காரம் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்மளை எங்கேயோ சுத்தி வளைச்சி என்னெல்லாமோ பண்ணி நம்மளை கொஞ்சம் புடம் போட்டுடுறாங்க. இப்ப இது நம்ம இதே பிரச்சனையை நம்ம அந்த அஞ்ஞானம்னா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிட வேண்டியது. இப்போ நாம நாளைக்கு பாம்பே போறோம்னு வச்சுக்கலாம். பாம்பே போய் நாளைக்கு பாம்பேல சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு 2-3 நாள் அங்கே தங்க வேண்டி இருக்குது. அப்போ நம்ம அதுக்கான பிளான் எல்லாம் பண்றோம். இப்படி எந்த வண்டியில போறது, எங்க போய் தங்குறது, அங்க என்ன வேலைகளை முதல்ல பாக்குறது, எதை ரெண்டாவது பாக்குறதுன்னு சொல்லி நம்ம வேலைகள், நம்முடைய பயண அனுபவங்கள், பயண முறைகள், இது எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்றோம். இப்படி நம்ம பிளான் பண்ற மாதிரியே நாம நாளைக்கு பிரயாணம் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் சிந்திக்கணும், நமக்கு என்னென்ன உணர்வுகள்லாம் வரணும், நம்ம போறதுல இருந்து திரும்புற வரைக்கும் நம்ம என்னென்ன சிந்தனைகள் நமக்கு ஏற்படணும், என்னென்ன உணர்ச்சிகள்லாம் நமக்கு வரணும், என்னென்ன உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படணும் சொல்லி நம்ம பட்டியல் போட முடியுமா? போடலாம். ஆனா அந்த போடுற மாதிரி நடக்க முடியாது. நம்முடைய உணர்வுகள், சிந்தனைகள் இது எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை. அது ஒரு தனி ட்ராக்ல அது போக்குல போயிட்டு
நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம என்ன சிந்தனை ஏற்படும், என்ன உணர்வுகள் ஏற்படும் இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது. அது ஒரு தனி ட்ராக்ல அப்படியே போயிட்டு இருக்கு. சில நேரங்களில் நம்ம சில சிந்தனைகளை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இந்த சிந்தனையை வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி பார்க்கலாம். ஒரு சிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேற எதையாவது சிந்திப்போம்னு சொல்லி நம்ம சிந்தனையில ஈடுபடலாம். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கவே முடியாது. அது ஒரு தனி ட்ராக்ல அது போக்குல வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கிடலாம்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அந்த சிந்தனைகளும் உணர்வுகள்ங்கிறது ஒரு தனி ட்ராக்ல அது போக்குல போயிட்டே இருக்கு. அந்த சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நாம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. நம்முடைய சிந்தனைகள் நம்மகிட்ட தான் வருது, நம்முடைய உணர்வுகள் நம்மகிட்ட தான் வருது. ஆனா அது எந்த சிந்தனை எப்ப வரும், எந்த உணர்வுகள் எப்ப வரும்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. அது வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். அந்த சிந்தனை வந்திருக்கு, உணர்வுகள் வந்திருக்குங்கிறது வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். வர்றதுக்கு முன்னால நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம், ஆனா எந்த சிந்தனையுமே நம்ம கண்ட்ரோல்ல எடுக்க முடியாது. ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணங்கிறது நம்முடைய சிந்தனைகளும் உணர்வுகளும் தான் பிரச்சனைகளுக்கே காரணமா இருக்கு. என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா, நம்முடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள உட்படுத்திடணும்னு நினைக்கிறோம். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அது நமக்கு இவ்வளவு அடங்கிடும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு தப்பா ஒரு கணக்கு போட்டுறோம். அப்படி தப்பான ஒரு கணக்கு போட்டதுனால அது ஏதோ நமக்கு சாத்தியப்படுத்திடலாம்னு மாதிரி நினைக்கிறோம். ஆனா உண்மையில அப்படி சாத்தியப்படுத்த முடியாது. நம்ம எப்போ நம்முடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அப்போ அந்த சிந்தனைகளும் உணர்வுகளும் என்னதான் ஆகுது? நம்ம போராடுற வரைக்கும் போராட்டம் இருக்கு. ஐயா இதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னா அது என்ன ஆகுது? அப்போ என்ன நம்மளை கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணிடாதா? நம்ம அது போக்கில் விட்டுட்டோம்னு சொன்னா அது நம்முடைய சிந்தனைகள்லாம் நம்மளை அப்படியே அமழ்த்தி ஆழ்த்திராதா? நம்மளை இன்னும் கொஞ்சம் பிரச்சனையில மாட்டி விட்டுறாதா? அப்படிதான் நமக்கு என்ன தோணுது. ஆனா எல்லாமே அது நம்ம நினைக்கிற மாதிரி அங்க நடக்கிறது இல்லை. எந்த சிந்தனைகளுமே அந்த சிந்தனைகள் நமக்கு ஏற்படும் பொழுதோ, நம்முடைய சிந்தனை உணர்வுகள் நமக்கு ஏற்படும் பொழுதோ, அது முடிஞ்சு போன பிறகுதான் நமக்கே தெரியுது. இருக்கிற மாதிரி தெரியுது. அது தெரியும் போதே அது முடிஞ்சு போயிருக்கு. நம்மள அறியாமலே வருது. அதை நம்ம ரெகனைஸ் பண்ற நேரத்திலேயே அது முடிஞ்சு போயிருக்கு. முடிஞ்சு போனதுதான் ரெகனைஸ் பண்றோம். அதை நம்ம சரி பண்றதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னா, நமக்கு சரி ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம சரி பண்ணலாம். அது முடிஞ்சு போயிருது. ஒரு ரெஸ்பான்ஸ் தான். இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாமே ஒரு விளைவுகளா தான் வருது. நமக்கு ஏற்பட்ட உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாமே நம்முடைய இயல்புல இருந்து வருது. நம்ம இயல்புங்கிறது நமக்கு பேஸ், நம்முடைய ஆதாரமா நம்முடைய இயல்பு தான் இருக்கு. அந்த இயல்புல இருந்தா நம்முடைய சிந்தனைகள் உணர்வுகளும் வெளியே வந்துகிட்டே இருக்கு. நம்ம எதையாவது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணணும், சரி பண்ணணும்னு நினைச்சோம்னு சொல்லி சொன்னா, நம்ம இயல்பை சரி பண்ணிட்டோம்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆனா இயல்பு நம்ம கண்ட்ரோல்ல எட்டவே எட்டாது. அது எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்முடைய இயல்பு அது வெளிப்படும் பொழுதுதான் நமக்கு என்னென்ன இயல்பெல்லாம் இருக்குன்னே நமக்கு தெரியும். அது எல்லாமே ஒரு மறைபொருளா மறைஞ்சு கிடக்குது. நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் நீ சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய அடிமனதா இருந்து அது மறைபொருளா மறைஞ்சு கிடக்குது. அதனுடைய அணுகுமுறை நமக்கு தெரியாது. அது எப்படி செயல்படுதுன்னே நமக்கு தெரியாது.